வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமியில் புக் வாங்கி படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்கூல் புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வாங்கி படிக்கிறதுக்கும் புக்கில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்டில் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அழகு 24 சூழ்நிலை அறிவியல். அதில் பார்த்தீங்கன்னா நான் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போமா. இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என யார் கூறியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் அவங்க தான் கூறியிருப்பாங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உயிர்கள் காணப்படக்கூடிய பூமியின் ஒரு பகுதி உயிர்கோளம் எனப்படும். உயிர்கோளத்தில் 2 வகையாக பிரிக்கின்றன. ஒன்று உயிருள்ள, உயிரற்ற. உயிர் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உயிர் உள்ளது எது? தாவரங்கள், இவங்கெல்லாம் விலங்குகள் மற்றும் பிற உயிர்கள். உயிரற்ற பார்த்தீங்கன்னா நீர், நிலம், காற்று. அதிலே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் போட்டிருக்கேன். பதங்கமாதல் என்பது சிம்பிளாக படிங்க. திட நிலையிலிருந்து ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு. ஷார்ட்டாக படிங்க. திட, திரவ, வாயு. ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா சூப்பராக படிக்கலாம். இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கேள்வியில் வரும், நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அன்னிலிடா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வலைத்தசை புழுக்கள். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மண் புழுக்கள் தான் உளவழி நண்பன் என அழைக்கப்படுகின்றன. கரிம பொருட்களை செரிமானம் செய்த பின் இவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விலக்கி மண் எனப்படும் கழிவுகளை வெளியேற்றுகின்றன. பார்த்துக்கோங்க. அடுத்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி தான் உலக நீர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது முக்கியமான கொஸ்டின், என்கிட்ட கேட்டிருக்காங்க அடிக்கடி. அப்புறம் பார்த்துக்குங்க. பாருங்கள், IUCN இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம். இது ஏன் அந்த பேர் கொண்டுட்டு வந்தாங்கன்னா இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகத்திற்காக இதை நோக்கம் என்று கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பெயர் தான் IUCN. அதை எங்கே பாருங்கள், சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் என்ற இடத்தில் 1948ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் IUCN நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து கேள்வி பதில பாருங்கள். ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஸ் எனப்படுகின்றன. பாருங்கள், அனைத்து காரணிகளும் உயிரற்ற காரணிகள். செகண்ட் பார்க்கலாம். வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகள் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை பதங்கமாதல். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுடன் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை. அடுத்து டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாக ஏற்படுகின்றன. கரியமில வாயு. உங்களோட ஒரு பாக்ஸ் காட்டின பார்த்தீங்களா, பொறுத்துகளில் வரும், பார்த்துக்கோங்க. நைட்ரோசோமோனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ஆதல். அசட்டோபாக்டர் நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். சூடோமோனஸ் சிற்றிணக்கங்கள் நைட்ரேட் வெளியேற்றம். அழுக வைக்கும் பாக்டீரியா அமோனியாவாதல். அப்புறம் சரியாக தவிர பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. நம்ம மொத்தமாக படிக்காமல் ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் போதும். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்குது. என்ன புக் மார்க்கில் உள்ளது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், 9th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா நான் பிளாக் மார்க்கை போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிசிக்கு வரக்கூடியது. எஸ்ஐக்கும் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஆனால் நான் பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால இதுதான். இப்போ நம்ம 24வது டாபிக் முடிச்சிருக்கோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார உயிரியல் படிக்கலாம். இப்படியே ஒரு டாப்பிக்காக நான் போடுவேன், பார்த்துக்கங்க. ஏதாவது டவுட்டு இருந்தால் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.